ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. Therefore I say unto you, what things soever ye desire, when ye pray, believe that ye receive them, and ye shall have them. Mark 11:24. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் காட் குசீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய சிந்தைக்காக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இடைக்கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்களை அவர் செய்து தருவார், நிறைவேற்றுவார். அதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவராயிருக்கிறார். எந்த தடை இருந்தால் அதை தகர்த்தறிந்து எனக்கு சொன்னதை அவர் செய்து தருவார் என்ற உறுதியான விசுவாசம் உள்ள ஒரு நபருக்கு தேவன் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தரப்போகிறார். என்னை கேட்க நண்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை அவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். believe with the promises. வாக்கு தத்தங்களை மேல் ஒரு உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் இயேசு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். வேதாகமத்திலே வாசிக்கும் போது எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மிடத்தில் காண்பிக்கப்பட்ட தம்முடைய பலத்த சத்துவத்தின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்காக வியாபரிக்கின்ற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி. அப்போ அவரிடத்தில் ஒரு பலத்த சத்துவம் உண்டு, தேவனிடத்தில் ஒரு பலத்த சத்துவம் உண்டு. அந்த பலத்த சத்துவம் வெளிப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறுதியான விசுவாசம் வேணும், உறுதியான நம்பிக்கை வேணும். அந்த உறுதியான விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொண்டு வருவதற்கான ஒரு வேயாக, ஒரு வழியாக அமைகிறது. அதுபடியினால் இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தேவைப்படுகின்ற ஒன்று விசுவாசம். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், நம்பிக்கை. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றி தருவார். எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் எழும்பினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் அவைகள் ஒன்றும் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் பெறுவதற்கு தடையாய் இருக்காது என்று விசுவாசத்தோடு முன்னேறி சொல்லுகின்ற, விசுவாசத்தோடு ஆமை காத்திருக்கின்ற ஒரு தேவ பிள்ளைக்கு வாக்குத்தத்தங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார். அதன்படியில் இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக காணப்படுவோம். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவர் என்று நாம் விசுவசித்து அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையோடு இருக்கும்போது விசுவசிக்கின்றவர்களுக்காக தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தர மனிதர்களால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர் காலங்களையும் அவர் நேரங்களையும் மாற்றுகிறவர், அவர் ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக எது இருக்குமோ அந்த தடைகளை மாற்றி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவடியாக்கி தர வல்லமை உள்ள ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையோடு இருப்போம் என்றால், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அது வரும். வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது வரும் நிச்சயம். அது தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு. அந்த வாக்குத்தத்தம் பொய்யுரையாது. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இயேசு உண்மை உள்ள தெய்வம். அவர் வாக்குத்தத்தம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று நாளை என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவர். அப்போது நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. இரண்டாவதாக நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யார் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய அந்த பிலிப்பியர் 2:14 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்படி என்றால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கணும். அப்போ நாம் இன்றைக்கு நாம் வெறுமையில் இருக்கலாம், பலகீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை வியாதியும் நிற்கலாம், அல்லது பெரிய கடன் பிரச்சனைக்கு நடுவே சிக்கி கொண்டு நிற்கலாம். எந்த நிலைமையில் நின்று கொண்டிருந்தாலும் இந்த ஜீவ வாக்குத்தத்தத்தை அல்ல வசனத்தை நீ பிடித்து கொண்டு நிற்பாயானால் நிச்சயமாகவே அந்த அவை விசுவாசத்தின் அந்த உறுதியானது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த பகுதிக்கு நேராக அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நேரம் நம்மளை கொண்டு போகிறதுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். சில நபர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் மேல் நம்பிக்கை இல்லாதபடி உதாசீனமாக அப்படி இருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக அது தடங்களாகவே மாறும். அப்போ வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலை மாற்றி எனக்கு சொன்னதை அவர் செய்து தருவார் என்று விசுவாசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பாதையாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஒரு உலக பிரகாரமாக நாம் பார்ப்போம் என்றால், ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது, சரி நான் உனக்கு அதை வாங்கி தருகிறேன் அல்ல செய்து தருகிறேன் என்று சொல்லும் போது, அந்த தகப்பன் சொல்லியும் செய்யாமல் இருக்கும்போது அந்த பிள்ளை
அப்போ தகப்பன் சொன்ன அந்த வாக்கத்தை சொல்லி, அப்பா நீங்கள் எனக்கு செய்து தரலாம் என்று சொன்னீங்களே, என்னை கொண்டு போகலாம் என்று சொன்னீங்களே என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு பேசி அழுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தகப்பனிடத்திலோ தாயினிடத்திலோ கேட்கும்போது வாக்குத்தத்தம் செய்த அந்த தாய் இல்லை தகப்பனார் அந்த பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் செய்த நிறைவேற்றி கொடுக்கிறது போல நம்முடைய பரமபிதா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய மேலுள்ள நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை காத்திருந்த ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்களப்பா செய்தாருங்க என்று மன்றாடும்போது உண்மையாகவே ஆமென். பரமபிதா அவர் நம்முடைய ஆண்டவர் மாற்றமில்லை, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அந்த இயேசு நம்முடைய தகப்பனாக இருந்து கொண்டு உங்களுக்கு எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அது நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். அதுபடினால் ஒன்று வாக்குத்தத்தத்தை விசுவசிக்கிறவராக நாம் காணப்பட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் நிற்கிறவளாக காணப்படுவோம் என்றால் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தர வல்லவராகவே இருக்கிறார். அப்போது நமக்கு தேவை 1 விசுவாசம், 2 அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வோம். இந்த வாரத்திலேயே இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக சில வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கையினாலும் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டிருக்கிறதுனாலேயும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய தர வல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார். அடுத்ததாக ஒரு வசனம் கூட நாம் தியானிக்கவும். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருப்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். எபிரேயர் நிருபத்தில் நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவராகின்ற தேவன் அப்ரஹாம் என்று ஒரு மனுஷனை அழைத்து சொல்லுகிறார், நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ரஹாம் என்ற மனுஷனை தேவன் அழைக்கும் போது அப்ரஹாமுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அப்ரஹாமை தேவன் அழைக்கும் போது ஏகதேசம் 75 வயதிலே அழைத்தார். அவன் அழைக்கப்பட்ட அப்ரஹாமுக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு குழந்தை இல்லாது இருக்கும்போது கர்த்தர் சொன்னவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், ஒரே வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததிகள் இருக்கும் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்ரஹாமுக்கு கொடுக்கிறார். அதை அப்ரஹாம் விசுவாசித்து கடந்து வருகிறார். அந்த அப்ரஹாம் ஏகதேசம் 24-25 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக அப்ரஹாம் காத்திருந்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை தேவை. பொறுமையாய் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாதிருக்கின்ற வேளையிலே ஒரு பெரிய சந்ததியை தருவேன் என்று சொன்ன ஒரு நேஷன், ஐ வில் மேட் எ நேஷன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஒரு ராஜ்யமாக்குவேன் என்று சொன்னார். அதை ஆண்டவன் நிறைவேற்றினார். இன்றைக்கு அப்ரஹாமுடைய அந்த சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஒரு ராஜ்யமாக இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆண்டவர் ஒரு நேஷனாகவே அந்த அப்ரஹாமுடைய சந்ததியை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் ஏதோ ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் என்று கேட்ட அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜாதியாக, நேஷனாக, ஒரு ராஜ்யமாக ஒரு ஆண்டவர் அந்த சந்ததியை மாற்றியிருக்கிறார் என்றால் அவர் அவதுக்காக காத்திருந்தார். எப்படி காத்திருந்தார் என்றால் பொறுமையுடன். அதனாலே அவன் பொறுமையாய், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, உங்களுடைய ஜீவியத்திலும் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்று வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள பொறுமையாய் காத்திருப்பது. ஏனென்றால் நம்முடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது யார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்
அவர் வானம் பூமியும் சமுத்திரம் சகலதையும் உங்களை என்னை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவைகளாய் காணப்படுகிறது. அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஏனால் மனிதன் மாறிப்போவான், ஆனால் தேவன் வாக்கு மாறாதவர். ஆனபடியினால் அன்பானவர்களே, மனுஷன் வாக்கு மாறப்போனாலும் வாக்கு மாறாத தேவனாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்களுக்கு நிச்சயமாகவே வல்லமை உண்டு. அது நம்மளை நிறைவேற்றி கொண்டு வரும். அதுக்காக இந்த நாட்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறாதபடி இருக்குமானால் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையிலூടെ கர்த்தர் சொன்ன உண்மையை வெளிப்படுத்த போகிறார். இப்படி வாக்கு தத்தத்தின் மேல் உறுதியான விசுவாசம் உள்ள உங்களோட வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவை வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற உங்களோட வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது. மட்டுமில்ல, வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து பொறுமையை காத்திருந்து ஜபிக்கிறவங்களோட வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது. ஆனபடியினால் என கேட்கின்ற அன்பானவர்களே, இந்த ஆண்டிலே முதல் மாதத்திலே தாமே நம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் விரும்புகிறார். கடந்த ஆண்டில் ஒருவேளை நாம் காத்து கொண்டிருந்த போதும் சில வாக்கு தத்தங்களை நாம் பெறாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டுடைய ஆரம்ப மாதத்திலே தானே ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் விசுவாசிக்கின்றவர்களுக்காக வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார். 2, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களை சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர்கள் பிரகாசமடைய போகிறார்கள். அவர்கள் எந்த இருளில் நின்றாலும், அவர்கள் எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் பரலோக தேவன் இந்த நாளிலே செய்ய போகிறார். ஆமேன். நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசத்தால் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்போம். அப்படி என்றால், அப்படி நிற்கும் போது நம் சுடர்களை போல ஒளி கொடுக்கத்தக்க நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். உங்களுடைய குடும்பங்கள் பிரகாசம் அடையும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் பிரகாசம் உள்ளதாய் தீரும். அந்த நன்மைகள் கடந்து வரும். தடைகள் எல்லாம் தகர்ந்து மாறும். காரணம், வாக்கு தத்தத்தின் மேல் உள்ள அந்த விசுவாசமும் வாக்கு தத்தத்தின் மேல் நாம் பிடித்து கொண்டிருக்கிறபடினால தடைகளை தகர்க்கிறவர் வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்து அதே போல அந்த வாக்கு தத்தத்தின் மேல் நாம் பொறுமையாய் காத்திருந்து ஜபிக்கின்றவர்களாக காணப்படுவோம். அப்போது நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தம் நம்முடைய கருத்தில் வரும். ஏனென்றால் விசுவாசிக்கின்றவர்களுக்காக வியாபரிக்கின்ற தேவனுடைய பலத்த ஒரு சத்துவம் உண்டு. அது யாருக்கு கிடைக்கும் என்றால், விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். சகல தடைகளை தகர்த்தறிவார். சத்தியத்தின்படியும் உண்மையின்படியும் நீதியின்படியும் கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு செய்தரப்போகிறார். இந்த நாளிலே அந்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள நம்மளை தகுதிப்படுத்துவோம், நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய இருதயங்களை தட்டி எழுப்புவோம். ஏதாவது சோர்வுகள் அசதிகளோ ஏதோ இருந்தாலும் அதை உதரை துறையிருந்து விட்டு ஒரு புது பலனோடு தெரித்து கொண்டு விசுவாசத்தில் ஒன்று கூட பலப்பட்டு கொண்டு தொடர்ந்து வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு காத்ததும் செவிப்போமா? கர்த்தர் நிச்சயமாக வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றி தரப்போகிறார். அதை நாம் நம்புவோம், நாம் விசுவசிப்போம், நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை யார் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்ற விஷயத்தின் மேல் 3 காரியங்களை நாங்கள் தியானிக்க முடியும். பரலோகத்தின் தெய்வம் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். 1, வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவான். 2, வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நிற்கிறவன் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவான். 3, வாக்கு தத்தத்தை கேட்டு அதற்காக பொறுமையாய் காத்திருந்து செபிக்கிறவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று ஆண்டவரே, நீர் இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுனீங்கப்பா. நாங்கள் அப்படியே கர்த்தாவே உண்மையுள்ளாக இருந்து கொண்டு அது வாக்குத்தத்தை விசுவசித்து பிடித்து கொண்டு காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய தியானத்தில் பங்கெடுத்த கேட்ட எல்லா தேவனுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், தடைகள் மாறட்டும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன், உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.